ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இசை கிச்சனில் வெள்ளரிக்காய் போட்டு சிறுபருப்பு போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் சிறுபருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து கழுவி வச்சுருக்கிறேன். அது கூட இப்போ எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம வேற எதுவும் காரத்துக்கு சேர்க்க போகிறது கிடையாது. அதனால நீங்கள் பச்சை மிளகாய் வந்து கூடவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். இவ்வளோ கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட்டு மாதிரியும் வைக்கலாம். இன்னைக்கு நான் குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். கூட்டு மாதிரினா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. நான் 1.5 செம்பு ஃபர்ஸ்ட் 1 செம்பு தண்ணி ஊற்றினேன். இப்போ ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். உப்பு எல்லாமே போட்டுட்டேன். ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஏற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். விசில் ஃபுல்லாக போகட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். இப்போ விசில் இறங்கிருச்சு. நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிண்டிக்கோங்க. நான் கிண்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நான் அடுப்பை வச்சு சட்டி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வரமிளகா போட்டு கழிச்சா நல்லா வாசனையா இருக்கும். அதுக்காக தான் வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ எடுத்து கொட்டிடலாம். ஃபுல்லாக கொட்டியிருக்காங்க. தாளிப்பு எடுத்து கொட்டியாச்சு. கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டாச்சு. தாளிப்பு கொட்டி இதை எடுத்து கிண்ணத்தில் வச்சிடலாம்.
இது கட்டியா வச்சு கூட்டு மாதிரியும் சாப்பிடலாம். இது சாதத்துல ஊத்தி சாப்பிட்ற மாதிரி நான் வச்சிருக்கிறேன். பாருங்க, ரொம்ப ஈஸியா சீக்கிரமா பண்ணிடலாம். குக்கர்ல வச்சா பாத்திரத்துலயும் வச்சு பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஆகும். நான் குக்கர்ல வச்சு பண்ணிருக்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் பருப்பு போட்ட குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.